சின்னதா ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க. இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எனக்கு எங்க தாத்தா சொன்னதுங்க நான் சொல்றேன். ஒரு நேரத்தில பாதி பேர் கோயில் உள்ள போக முடியுமா? கொஞ்சம் இப்படி இருக்கிறவங்க. அடுத்து பாதி பேர் கீழ வெளிய இருக்கணுமா? வணக்கங்கன்னு சொல்லிட்டு கூணு கும்பிட்டு போட்டு. நம்ம தாடி தாத்தா பார்த்தாராம். என்னடா கோயில் உள்ள போய் கும்புறவனும் மனுஷன் மாதிரி தான் இருக்கான். வெளிய இருந்து கும்புறவனும் மனுஷன் மாதிரி தான் தெரியறான். இவன் பேயாவோ, அவன் மனுஷனாவோ தெரியல. அப்ப ஏன் இவனுங்க பிரிஞ்சு இருக்கணும்? நம்ம இவனுங்கள எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லிட்டு, மனுஷன் 2 பேரும் உள்ள போய் சாமி கும்பிடுறதா இருந்தா சாமி கும்பிடுங்க. இல்ல சாமியே வேண்டான்னாராம். மனுஷன் பிரிக்கிறதா இருந்தா, அந்த சாமி நம்மளுக்கு எதுக்குன்னு கேட்டாராம். இதுல ஒருத்தர் கேட்டாராம், "என்ன நீ இவ்வளோ பெரிய ஆளாகி சாமி வேண்டான்னு சொல்றேன்னு?" அவர் சாமி வேண்டான்னு எங்கேயுமே சொல்லல. சாமி பேரை சொல்லி மனுஷனை பிரிக்க வேண்டான்னு தான் சொன்னாரு அப்படின்னாங்களாம். அதாவது நம்மளுக்கு ஒரு சாமி வந்து நல்லா இருக்கிறவனுக்கு காசு பணம் குடுக்குறப்போ நம்ம என்ன கேட்குறோம்? சாமி அவன் 1000 தப்பு பண்றான், அவன் நல்லா இருக்கிறான். அவனுக்கு மட்டும் குடுக்குறியே, நான் ஏழையா கஷ்டப்படுறேனே, எந்த தப்பும் செய்யல